மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சுட்டு குத்தலு. நீ நம்ம மின்டர்கோட டே 22 மார்னிங் 5:30க்குலாம் ஹாஸ்டல் ரீச் ஆயிடுச்சு. என் நேரம் ரூம் கீயே வேற காணும். வாட்ச்மேன் வர வரைக்கும் வெயிட் ரூம் கீயை வாங்கிட்டு அப்படி நம்ம தலைவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சரின்னு ரூமுக்கு போய் பார்த்தோம்னா அடித்த மலைக்கு செவரெல்லாம் ஈரம் பாஞ்சு போய் இருக்குது. சரி ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் டே லேட்டு. ஸோ அவசரமாக கிளம்பி சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவாக நடைய கட்ட ஆரம்பிச்சாச்சு. என்னே தெரில, ஃபுல் வைப்போட அகாடமி கிளம்பியாச்சு. அந்த வைப்பு வந்து ஃபஸ்ட் டே முடிக்க வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸோ கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே வந்து ரூம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. பெருக்க தூசி வந்துக்கிட்டே தெரிஞ்சு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. அப்புறம் நமக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு ரூம் ஓரளவு ரெடி பண்ணிட்டு படிக்க உட்காந்தாச்சு. ஒர்க் அவுட் பண்ண நேரம் இல்லை. இன்னைக்கு டே 22 ஒர்க் அவுட் ஸ்கிப் தான். மார்னிங் ஒர்க் அவுட் ஸ்கிப்பு, ஈவினிங் ஒர்க் அவுட் ஸ்கிப்பு. பைசப்ஸ் ரொம்ப சின்னதாகிட்டே போகுது. ஸ்கூல் படிக்கும்போதே வாத்தியார் சொன்னார், இந்த ஸ்கொயர் வாய்ப்பாடு கியூப் வாய்ப்பாடுலாம் படிச்சிடுறா அப்படின்ட்டு. அப்ப புரியல, இப்ப புரியுது.